ஓம் நம பார்வதி பதைய மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாச திருவடிகள் போற்றி போற்றி. அடியவர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று நாம் மாணிக்கவாசக பெருமானால் பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சியின் 7வது பாடலை பாடி விளக்கம் தர இருக்கின்றோம். நன்றி. அது பழச்சுவையன அமுதன, அது பழச்சுவையன அமுதன, அரிதற்கரிதன எளிதன அமரரும் அறியார். அது பழச்சுவையன அமுதன, அது பழச்சுவையன அமுதன, அரிதற்கரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு, இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. இது அவன் திருவுரு, இவன் இது அவன் எனவே. இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும், எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும். மதுவலர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய், மதுவலர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய். திருப்பெரும் துறை மன்னா, மதுவலர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய். திருப்பெரும் துறை மன்னா, எதியமைப்பணிகொளும், எதியமைப்பணிகொளும் ஆரதி கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எதியமைப்பணிகொளும் ஆரதி கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அது பழச்சுவையன அமுதன, அரிதற்கரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. எங்களை ஆண்டு கொண்டு எங்கு எழுந்தருளும். மதுவலர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய். திருப்பெரும் துறை மன்னா, எதியமைப்பணிகொளும் ஆரதி கேட்போம், எதியமைப்பணிகொளும் ஆரதி கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதனுடைய பொருள் விளக்கம். தேன் சிந்து மலர்களை உடைய சோலைகளை கொண்ட உத்தரகோச மங்கை தலத்தில் எழுந்தருளிய சிவனே எம்பெருமானே, திருப்பெருந்துறையில் வசிக்கும் தலைவனே, உன் பெயர் சொன்னால் அது பழம்போல் இனிக்கின்றது, பால் போல் சுவையாக இருக்கின்றது. உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானது. உன்னை எளிதாக பிடித்து விடலாம் என சொல்கிறார்களே தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது. உன்னுடைய வடிவம் என்ன, இவன்தான் அவனோ என்று அனுமானிக்க திணறும் தேவர்களுக்கே காட்சி தராத நீ, இதோ என் உண்மையான வடிவம் இதுவே எனச் சொல்லி இதோ எங்கள் முன்னால் நிற்கின்றாய். எங்கள் நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை செய் என்றே உன்னிடம் கேட்போம் எம்பெருமானே, நீ எழுந்தொள்வாயாக. மிக அருமையான கருத்துடைய பாடல். எதியமை பணிகொள்ளும் ஆரதி கேட்போம் என்ற வரி மிகுந்த சிறப்பை கொண்டது. கடவுளிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விட எது சரி என்று படுகின்றதோ அதை செய் என்று கேட்பது மேலான கோரிக்கை அல்லவா? அவனுக்கு தெரியுமே நமக்கு என்ன தர வேண்டும் என்று. அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம், அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்து. நன்றி. ஓம் நம பார்வதி பதையே அகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக திருவடிகள் போற்றி போற்றி.